நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். சேலம் மாநகரம், சீலம் மிகுந்த சேலம் மாநகரத்தில் மேற்கே இருக்கக்கூடிய கஞ்சமலை அடிவாரத்தில் ஒரு மகா சித்தரின் ஜீவசமாதி இருக்கிறது. தெரியுமா? சித்தர் கோவில்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதை பற்றி தான் சொல்கிறோம். சித்தர் கோவில் என்பது சித்தலிங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவன் கோயிலாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே இருப்பது காலங்கிநாதருடைய ஜீவசமாதி. ஸோ காலங்கிநாதர் பற்றியே இப்போது அந்த டீட்டெயில்ஸ் என்னங்கிறது சொல்கிறேன். மெயினாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அந்த கோயிலுக்கு அவங்கவுங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி போனீங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். காலங்கிநாதர் என்பவர் 18 சித்தர்களில் ஒருவர். போகருடைய குருநாதர், போகர்னு கேள்விப்பட்டீங்களா? பழனியில் போகர் சித்தருடைய குருநாதரான காலங்கிநாதருக்கு தான் இங்கே ஜீவசமாதி இருக்குது. இங்கே அது ஒரு பெரிய கதைங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது? அதாவது முதுமையை இளமையாக்கினவர், முதுமையாக இருக்கிறவங்கள இளமையாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த ஒரு மகா புருஷன் யார்? காலங்கிநாதர். அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இந்த சித்தர் கோவிலுக்கு அருகாமையில் தான் இளம்பிள்ளை என்று ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த பேர் வந்து காரணம் என்னன்னு சொல்கிறேன். காலங்கிநாதருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவர் வந்து அந்த மூலிகையை தேடுவதற்கு வேண்டி போகிறாங்க. காலையில் கிளம்பி போகிறாங்க. மதிய உணவுக்கு ஏதாவது சமைச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் சிஷ்யன் வந்து சரி ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம அப்போல்லாம் அரிசியை வந்து நெல்லை குத்தி தான் அதை உண்மையை எடுத்துகிட்டு சாப்பாடு செய்வாங்க. அப்படி நல்லா குத்தி சாப்பாடு செய்கிற நேரத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தானே நம்ம அந்த கரண்டிலாம் யூஸ் பண்ணுறோம். இந்த யோசில் கரண்டி, பித்தளை இந்த மாதிரி. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் நீளமாக ஒரு மூங்கில் குச்சி அதை சொருகியிருப்பாங்க. அதுக்கு பேர் அகப்பைன்னு பேர், கொட்டாங்குச்சி அகப்பை. அதில் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த அரிசியை அந்த சாப்பாடு எது வந்தாலும் பரிமாறுவாங்க. அதை வச்சு தான் அங்கே கிண்டுவாங்க. அப்படி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நல்லா பொங்கி வர நேரத்தில் அங்கே வந்து அகப்பை தேடுகிறார். யார்? அந்த சிஷ்யன். யாருடைய சிஷ்யன்? காலங்கிநாதருடைய சிஷ்யன். அகப்பை கிடைக்கவில்லை. என்ன செய்யுது, இந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி இருந்திருக்குது, மரம். அதுலேருந்து ஒரு குச்சியை உடைச்சி, அந்த சும்மா ஒரு அகப்பை அளவுக்கு ஒரு குச்சியை உடைச்சி என்ன பண்ணுறாரு, அந்த பானையை இருக்கக்கூடிய அரிசி சாப்பாடை கிண்டுறார். அப்படி கிண்டிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா கருமை நிறமாக மாறுகிறது. ஸோ கருமை நிறமாக மாறினோடனே என்ன இது கருப்பாகி போச்சு, கெட்டு போச்சா இல்லைன்னா விஷமாயிடுச்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த சிஷ்யர் வந்து பயப்படுறார். ஐயோ சாமி, ஐயா வந்தால் எப்படி நம்ம பதில் சொல்ல போகிறோம் தெரியலையே. சரி, அது விஷமாக என்னென்னு நம்ம பரிட்சத்தை பார்த்துடலான்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல நம்ம சாப்பிடுவோம். நமக்கு அது வந்து நம்ம செஞ்ச தப்பு பாவம் எல்லாம் நம்மளோட போட்டோம். நல்லா இருந்தால் அவருக்கு போடுவோம், இல்லைன்னா நம்ம அப்படியே உயிரை நீத்திடலான்னு முடிவு பண்ணி குரு பக்தி, அந்த குரு மேலே ஒரு பக்தி கொண்டு அதை எடுத்து முதல்ல சாப்பாடு எடுத்து இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவருடைய உடம்பு எல்லாமே, அவருக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு 55-60 அந்த மாதிரி ஒரு வயது உள்ள ஒரு முதியவர் தான் நாங்கள் சிஷ்யர் இருந்தவர். இது சாப்பிட்டோன்னா பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நரைமுடிகள் எல்லாம் கருமையாக மாறிவிட்டது. உடல் தளர்வுலாம் ரொம்பவும் இளமையாக மாறிட்டார். அதாவது 16, 18, 20 வயசு பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அவர் மாறிட்டார். 60 வயசு உள்ள ஒரு மனிதர் 20 வயசு மனிதனாக மாறிவிட்டார். ஸோ இளமையாகிட்டார் அந்த மூலிகையுடைய சக்தி. அது தெரியாமல் நம்ம காலங்கிநாதர் வரார்.
இது எங்கே அந்த சிஷியர்கிட்டே போய் கேட்குறாரு, எங்கேப்பா என் சிஷியன் இங்கே ஒருத்தர் வயசானவர் இருந்தார், சாப்பாடு தேய்ச்ச உடனே எங்கே ஆளை காணோம் அப்படின்னு தேடுறார். அவர்கிட்ட ஏன் பார்த்தீங்களா அப்படின்னு. ஐயா குருநாதா நான் தான் அது. நீயா? என்னப்பா சொல்கிற? நீ வயசானவனால இருந்தவன் எப்படி இப்படியானே? இன்னும் அவர் இந்த விஷயத்தை சொன்னார். அந்த மரத்தை பாருங்கள், அந்த செடியை காமிச்சு அந்த செடியுடைய கிளையை பறித்து நான் வந்து அரிசியில் கிண்டுனே இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நீயும் ஒரு மூலிகை வைத்தியனாக மாறிவிட்டாயின்னு அவருக்கும் ஒரு மூலிகை நல்ல வைத்தியர் பட்டத்தை கொடுத்து அவருக்கும் சில மூலிகைலாம் சொல்லிக் கொடுத்து அவரை வந்து வாழ்த்தி அமிச்சார். அப்போ அவர் வந்து இந்த சொன்ன இளம்பிள்ளைங்கிற ஊரில் இருந்தவர். அப்போ இவரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா அது இவ்வளவு வயதானவர் இவ்வளவு முதுமையாக இருந்தவர் இளமையாயிட்டார். அதனால் சரி இந்த ஊருக்கு நம்ம வந்து இளம்பிள்ளைன்னா என்ன, சின்ன வயசு உள்ள ஒரு பிராயமான ஒரு பருவத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ சொல்லலாம். ஸோ அப்படியே அந்த ஊருக்கு பேர் இருந்துச்சு. இளம்பிள்ளைக்கு காரணம் அதுதானுங்க. அப்போது அந்த சித்தர் மலை இன்னும் சொல்லக்கூடிய அந்த கஞ்சமலை அடிவாரத்தில், அது நமது சேலத்திலிருந்து மேற்கு நோக்கி, அதாவது நம்ம கொச்சின் ஹைவேஸ்லேருந்து மேற்கு திசையில் இருக்கிறது ஒரு மலை. இந்த மலைக்கு மறுபுறம் இந்த சித்தர் கோவில் இருக்கிறது. அங்கே வந்து காளிங்கநாதருடைய ஜீவசமாதி இருக்குது. அவர் காளிங்கநாதர் பார்த்திங்கன்னா நிறையா வந்து அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார். மெயினாக வந்து நிறைய நோய்களை வந்து சுஸ்தமாக்கியிருக்கிறார். இப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அங்கே போனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து ஒரு 3-4 ஊற்றுகள் இருக்கின்றன, கிணறு. அதுலேருந்து என்ன சொல்லுவாரோ அதில் போய் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வாங்கம்பார். அந்த 3 விதமான தீர்த்தத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தோன்னா இவர் வந்து அது கூட அதை மூலிகை கலந்து கொடுத்து அவங்கள குடிக்க வைப்பாங்க. அப்போது அவருக்கு அவங்க பார்த்திங்கன்னா உடனடியாக அந்த வியாதியிலிருந்து விடுபடுகின்றனர். ஸோ அந்தளவுக்கு நிறைய அதிசயங்களையும் அற்புதம் செஞ்சவர் தான் நமது காளிங்கநாதர். அது இல்லாமல் நம்ம போகருக்கு அந்த நவபாஷண சிலை செய்வதற்குண்டான ஃபார்முலா கொடுத்தவர் இவர் தான். ஸோ அந்த பாஷாணங்களை கட்டக்கூடிய சக்தி. பாஷாணங்கள்லாம் என்ன? விஷம்தான் மருந்து தான் விஷம். எல்லாம் அளவாக சாப்பிட்டா மருந்து, அதிகமாக சாப்பிட்டா விஷம். அப்போது அந்த பாஷாணங்களுக்கெல்லாம் அதுக்கு உண்டான நிறையா அவருடைய நூல்கள் நிறையா இருக்கிறது. காளிங்கநாதர் பற்றிய அவருடைய மருத்துவத்தை பற்றிய நூல்கள் நிறையாவே இருக்கிறது. ஸோ இப்போது நிறையா அழிஞ்சும் போச்சு. அவர் வந்து வியாதிகளை சுத்தமாக்குவது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த குழந்தை இல்லாதவங்கள்லாம் போய் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை குடித்தாலே நம்பிக்கையோடு காளிங்கநாதரை மனசில் நினச்சி குளிக்கணும். சித்தலிங்கேஸ்வரா எனக்கு வாரிசு கொடு என்று இருவரும் ஆணும் பெண்ணும் இணைந்து அங்கே குளித்துவிட்டு அந்த நீரை குடித்துவிட்டு வந்தாலே அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இது கண்கூடாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது வந்து அது நிறையா பேருக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு போக முடியும். அதுதான் அதோடைய சிறப்புகள். அது இல்லாமல் இங்கே எப்போலாம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இதுதான் முக்கியம். அது இல்லாமல் சொன்னேன் இல்லைங்களா, அஸ்வினி நட்சத்திரக்காரம், ஆயிலி நட்சத்திரக்காரம் 2 பேரும் அவரவர்கள் நட்சத்திரம் வரும் அன்று அந்த கோவிலில் சென்று ஐயாவை தரிசனம் செய்து உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டாலே உங்கள் என்ன குறைன்னு சொன்னீங்கன்னா குறைகளை நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் சமாதி நமது சேலத்தில், சீர்மிகும் சேலத்தில் நமது கஞ்சமலை அடிவாரத்தில், கஞ்சமலைக்கு மேற்கு திசையில் இருக்கிறது. அனைவரும் சென்று அங்கு ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வாழ்க்கையின் சிறப்பாக நடத்த வேண்டுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம். நற்பவி.